புதுச்சேரியில் ரூபாய் 14,300 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டேப் வழங்கப்படும் என்றும் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கான பொருட்களுக்கு பதிலாக ரூபாய் 3,000 ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் பால் கொள்முதல் விலையும் லிட்டருக்கு ரூபாய் 41 உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி நடைபெற்றது. நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 14,300 கோடிக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக சோப்பு, உணவு தொகுப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு பதிலாக ரூபாய் 3,000 ரொக்கமாக தாய்மார்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு ரூபாய் 38 ரூபாய் 41 உயர்த்தப்படும் என அறிவித்தார். அரசு கடன்களை முறையாக திருப்பி செலுத்தி வருவதாக தெரிவித்த அவர், அதிக வரிச்சுமையை ஏற்படுத்தாமல் வருவாயை பெருக்கவும் அரசு செலவுகளை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டு வரும் நிலையில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கையடக்க கணினி எனப்படும் டேப் வழங்கப்படும் என்றார். சிறு வயது மாணவர்களுக்கு கண் பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்துவதற்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் தெரிவித்தார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் அமைப்பதற்கான டெண்டர் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் கூறினார். நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். ஏழை எளிய மக்கள், ஆதி திராவிடர்கள் மற்றும் பெண்களுக்கான திருமண நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களின் உதவித்தொகைகள் தொடர்ந்து உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்காதது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு தேவையான நேரத்தில் அதற்கான பதில் அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் நிதித்துறை பொறுப்பு வகிப்பவருமான ரங்கசாமி தாக்கல் செய்த ரூபாய் 14,300 கோடி மதிப்பிலான 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மனமாற வரவேற்பதாக அக்கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2026-27ஆம் ஆண்டிற்கான ரூபாய் 14,300 கோடி மதிப்பிலான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் மக்கள் நலன் மற்றும் புதுச்சேரியின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மையமாக கொண்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மாணவர் நலன் மற்றும் கல்வி திட்டங்களின் விரிவாக்கம், உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள், சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை தங்கள் கட்சி சார்பில் வரவேற்பதாக அவர் கூறியுள்ளார். புதிய தொழில் முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் காரைக்கால் மற்றும் தட்டாஞ்சாவடியில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவை என்றும் இதன் மூலம் புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வன்கொடுமையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் சமூக நீதியை உறுதி செய்யும் முக்கியமான நடவடிக்கை என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக உப்பளம், காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பை உருவாக்குவதற்கான அறிவிப்பு அந்த பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் தேவைக்கு தீர்வு காணும் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்றும் ஜோ சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், குடிநீர், உட்கட்டமைப்பு, சமூக நீதி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பட்ஜெட் அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அறிவிப்புகளோடு நின்றுவிடாமல் திட்டங்கள் அனைத்தும் காலதாமதமின்றி செயல்படுத்தப்பட்டு அதன் முழு பயன்களும் பொதுமக்களை சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனையும் புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சியையும் முன்னிறுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பட்ஜெட் புதுச்சேரியின் வளர்ச்சி பயணத்திற்கு புதிய வேகம் அளிக்கும் முன்னோக்கிய பட்ஜெட்டாக அமையும் என நம்புவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். 2026-27ஆம் ஆண்டிற்கான புதுச்சேரி பட்ஜெட்டை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மனமாற வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதை கண்டித்து தடையின்றி சீரான மின்சாரம் வழங்க வலியுறுத்தி தாகூர் நகர் மின்துறை அலுவலகம் முன்பு தீப்பந்தம் ஏந்தி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் சீரான மின்சாரம் வழங்கப்படாமல் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மின்துறையின் அறிவிப்பு இன்றியும் சில நேரங்களில் அறிவித்தும் தொடர்ந்து மின்சாரம் நிறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் வீடுகளில் உள்ள மின்னணு சாதனங்கள் பழுதடைவதுடன் மாணவர்களின் படிப்பும் பாதிக்கப்படுவதாகவும் வயதானவர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைக்கு புதுச்சேரி அரசும் மின்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக கூறி இதனை கண்டித்து சேது செல்வம் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள தாகூர் நகர் மின்துறை அலுவலகம் முன்பு தீப்பந்தம் ஏற்றி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் தனஞ்செழியன், லோகு, சத்யசீலன், குணசீலன், பிரதீபன், கலைமணி, கணேஷ், சண்முகம், மாரியப்பன், மணிவண்ணன், நூறு முகமது, நேரு, ஜம்பு, ஆசியா, குமார், பிரகாஷ், ரமேஷ், சந்திரசேகர், செந்தில், சுப்பிரமணி, கலியவர்தன், தியாகராஜன், முருகவேல், ராஜி, சரவணன், முருகன், கோவிந்தராஜ், அப்பாதுரை, அரவிந்த், பாஸ்கர், பெத்தல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீலாது நபியை முன்னிட்டு மத்திய அரசு விடுமுறை தினமான நாளை ஆகஸ்ட் 26 புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவுகள் இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை அவசர சிகிச்சை பிரிவுகள் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீலாது நபி தினத்தை முன்னிட்டு நாளை ஆகஸ்ட் 26 மத்திய அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவுகள் நாளை இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் நாளை வெளிப்புற நோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற வருகை தரும் நோயாளிகள் தங்களது வருகையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எனினும் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து அவசர கால மருத்துவ சேவைகளும் வழக்கம் போல் செயல்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மிலாது நபி விடுமுறையை முன்னிட்டு வெளிப்புற நோயாளிகள் பிரிவுகளின் வழக்கமான மருத்துவ சேவைகள் மட்டும் நாளை நிறுத்தப்படுவதாகவும் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கான சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு நேய மக்கள் கழகம் சார்பில் மருந்து மற்றும் உணவு வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய மாத ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இவ்விழாவில் பங்கேற்க தமிழகம் புதுச்சேரியிலிருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி வரும் நேர்த்தி கடனை செலுத்தவும் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நடந்து சென்று திருவிழாவில் பங்கேற்கின்றனர். சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியே செல்லும் பக்தர்கள், புதுச்சேரியில் இருந்து செல்லும் பக்தர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வேளாங்கண்ணியை சென்றடைவர். பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்று விழாவில் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி வழியாக கடந்து செல்லும் பக்தர்களுக்கு ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நேய மக்கள் கழகம் சார்பில் மருந்து மற்றும் உணவு, தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நேய மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், ஓஜ்ரியோ கராத்தே சங்க செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நேய மக்கள் கழக நிர்வாகி ரீனோ, அருள் மெடிக்கல் சென்டர் நிர்வாகி பெருமாள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நேய மக்கள் கழக நிர்வாகிகள் ஐயனார், மாரிமுத்து, விஜய் கிருஷ்ணன், தினேஷ், கார்த்தி, ஜோசப், சசி, அலெக்ஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உள்ளூர் தொலைக்காட்சி கேபிள் டிவி உரிமையாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டினை புதுச்சேரி உள்ளூர் தொலைக்காட்சி கேபிள் டிவி உரிமையாளர்கள் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பிற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் ரவி ராஜாராம் தலைமை தாங்கினார். மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் உள்ளூர் கேபிள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் தொழில் சார்ந்த விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கேபிள் டிவி உரிமையாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டினிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்திப்பின் போது கேபிள் டிவி உரிமையாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் உள்ளூர் தொலைக்காட்சி துறையின் வளர்ச்சிக்கான பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பில் கேபிள் டிவி உரிமையாளர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்போ புதுச்சேரி உள்ளூர் தொலைக்காட்சி துறையினருக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் இடையேயான கலந்துரையாடலாக அமைந்தது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற கலைமாமணி திருஞானம் எழுதிய வரலாற்றில் கலைஞர் தொடர்நூல் பாகம் 3 வெளியீட்டு விழாவில் திமுக அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்தினர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திமுக மூத்த முன்னோடி கலைமாமணி திருஞானம் எழுதிய வரலாற்றில் கலைஞர் தொடர் நூல் பாகம் 3 வெளியீட்டு விழா நடைபெற்றது. நீடராஜப்பர் வீதியில் உள்ள தென்றல் ஹாலில் நடைபெற்ற விழாவிற்கு லாஸ்பேட்டை தொகுதி திமுக செயலாளர் தியாகராஜன் தலைமை வகித்தார். சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் முன்னிலை வகித்தார். ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் வரவேற்புரையாற்றினார். திமுக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வரலாற்றில் கலைஞர் தொடர் நூல் பாகம் 3 வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். திமுக அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா நூலை பெற்றுக் கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், மாநில துணை அமைப்பாளர்கள் அனிபால் கென்னடி, தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். கலைமாமணி சீனு வேணுகோபால் நூல் அறிமுக உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் ரவிக்குமார் மற்றும் கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் நூல் மகிழ்வுரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து நூலாசிரியர் கலைமாமணி திருஞானம் ஏற்புரையாற்றினார். விழாவின் நிறைவாக நூலாசிரியர் திருஞானம் மற்றும் அவரது துணைவியார் தனலட்சுமி திருஞானம் ஆகியோருக்கு மாநில திமுக சார்பில் பொன்னாடை அணிவித்தும் பொற்கிழி வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ரோகையன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவர் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் கேப்டன் பிரபாகரன் ரசிகர் மன்றம் சார்பில் பிறந்தநாள் விழா மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் 74வது பிறந்தநாள் விழா அவரது ரசிகர்கள் சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள கேப்டன் பிரபாகரன் ரசிகர் மன்றம் சார்பில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. வீராம்பட்டினம் தெப்பக்குளம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் கேப்டன் பிரபாகரன் ரசிகர் மன்றம் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் கனவு திட்டங்களில் ஒன்றாக உருவாக்கப்பட்ட கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் அலட்சியத்தால் மருத்துவமனையின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனையை நம்பி வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையின் சில பகுதிகளில் முறையான பராமரிப்பு இல்லாத நிலை காணப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் போதிய பணியாளர்கள் இருந்த போதிலும் சிலர் முறையாக பணிக்கு வருவதில்லை என்றும் இதனால் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் கூடுதல் சிரமம் ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மருத்துவமனை வளாகத்தின் தூய்மை பராமரிப்பு மற்றும் நோயாளிகளுக்கான அடிப்படை வசதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். முதலமைச்சரின் கனவு திட்டமாக உருவாக்கப்பட்ட மருத்துவமனையின் தற்போதைய நிலை அதிகாரிகளின் அலட்சியத்தால் கேள்விக்குறியாகி வருகிறதா என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையையும் முதலமைச்சர் ரங்கசாமியை கவனித்து வரும் நிலையில் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவர்கள், செவிலியர்கள், அதிகாரிகள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்களும் முறையாக பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவமனையின் தூய்மை, நோயாளிகளுக்கான அடிப்படை வசதிகள், மருத்துவ சேவைகள் மற்றும் பணியாளர்களின் வருகை ஆகியவற்றை ஆய்வு செய்து குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முதல்வரின் கனவு மருத்துவமனையாக உருவாக்கப்பட்ட கதிர்காமம் அரசு மருத்துவமனை ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மிலாது நபி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் நாளை ஆகஸ்ட் 26 அனைத்து விதமான மதுபான கடைகளையும் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிலாது நபி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி அனைத்து விதமான மதுபான கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாஹே பிராந்தியத்தில் மிலாது நபி தினத்தை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் 25 மதுபான கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி மதுபான மொத்த விற்பனை நிலையங்கள், சில்லறை விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான மதுபான விற்பனை நிலையங்களும் குறிப்பிட்ட நாளில் செயல்படக்கூடாது என கலால்துறை அறிவித்துள்ளது. அரசின் உத்தரவை மீறி மதுபான கடைகளை திறந்து விற்பனை செய்வோர் மீது
கலால் சட்ட விதிகளின்படி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மிலாது நபி தினத்தை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கலால் துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட அழகு கலை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நல சங்கம் சார்பில் ஆண்டு பேரவை மற்றும் சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட அழகு கலை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நல சங்கம் சார்பில் ஆண்டு பேரவை மற்றும் சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். சங்கத்தின் வேலை அறிக்கையை சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜானகி செல்வமணி முன்னிலை வகித்து பேசினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். சங்கத்தின் பொருளாளர் ராஜலட்சுமி வரவு செலவு சமர்ப்பித்தார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் புனிதா, மகேஸ்வரி, புவனேஸ்வரி, ஜெயந்தி, அமுதவள்ளி, செல்வி, உமா, இந்திரா, காமினி, காளீஸ்வரி, சரண்யா, மகேஸ்வரி உள்ளிட்ட 170க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சங்கத்தின் பேரவை கூட்டத்தை வாழ்த்தி தொழிலாளர் காங்கிரஸ் மைய நிர்வாகிகள் மோகனகிருஷ்ணன், மீனாட்சி, அந்தோனி குரூஸ், உதயசங்கர் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். இறுதியில் இந்த சங்கத்தை அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட சங்கமாக செயல்படுத்துவது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரியங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி துணைத் தலைவர் குமார் தலைமையில் வேளாங்கண்ணி மாதா கோவில் கொடியேற்று திருவிழாவிற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இளநீர் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் வேளாங்கண்ணி மாதா கோவில் கொடியேற்று திருவிழாவிற்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். இதில் அரியங்குப்பம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி துணைத் தலைவர் குமார் தலைமையில் 8ஆம் ஆண்டாக இளநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அரியங்குப்பம் மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தனி அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முருகன், பாலாஜி, டென்மார்க், சுகுமார், இளவரசன், ஆறுமுகம், ஸ்ரீகாந்த், சியாமலா, அசோக், தேவா, கார்த்திக், அரவிந்த், அஜய், சரண், சுமன், வருண், காஜல், காஷ்விகா, அக்ஷரா உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு இளநீர் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி 11 பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி 11 பிரதர்ஸ் சார்பில் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி உப்பளம் எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் விளையாடின. தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இதில் 3ஆம் இடம் பிடித்த அணிக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் அப்பு என்கின்ற மார்டின் சார்லஸ் கலந்து கொண்டு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பாண்டிச்சேரி மெரினா லைன்ஸ் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா பூத்துறையில் உள்ள சாரல் ஃபார்ம் ஹவுஸில் நடைபெற்றது. விழாவில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றதுடன் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. பாண்டிச்சேரி மெரினா லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா பூத்துறையில் உள்ள சாரல் ஃபார்ம் ஹவுஸில் நடைபெற்றது. விழாவில் லயன் கணேசன் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகு என்கின்ற அழகானந்தம், மோகன்தாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், அசோக் ஆனந்த், ஜிப்மர் முதுநிலை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஹவாசிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். சங்கத்தின் தலைவராக தெண்டல் அரசன் என்ற செந்தில், செயலாளராக சுபாஷ்ணன், பொருளாளராக தமிழரசன் ஆகியோர் பதவியேற்றனர். லயன்ஸ் சங்கத்தின் முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகள் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் புதிய உறுப்பினர்களும் சங்கத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். நிகழ்ச்சியில் PMJF லைன் முரளி, கோபிகிருஷ்ணன், PMJF இன்ஜினியர் சிவகாந்தன், 2ஆம் துணை ஆளுநர், GST கோஆர்டினேட்டர் ராஜாராமன், ராம வாசுதேவன், மண்டல தலைவர் மருத்துவர் செந்தில்குமார், வட்டார தலைவர் தண்டபாணி, லயன் நடராஜன், லயன் அருளானந்தம், லயன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாண்டிச்சேரி மெரினா லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதன்படி 2 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள், 4 மாணவர்களுக்கு கேரம் போர்டுகள், 4 பேருக்கு செஸ் போர்டுகள், 4 பேருக்கு கால்பந்துகள் மற்றும் 17 ஏழை குடும்பங்களுக்கு தலா 25 கிலோ அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டன. சேவை பணிகளின் மூலம் மாணவர்கள், ஏழை எளிய குடும்பங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய தலைவர் தெண்டலரசன் என்ற செந்தில் ஏற்புரையாற்றினார். செயலாளர் சுபாஷ்ணன் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியை லயன் கூப்பன் தொகுத்து வழங்கினார்.
புதிய நிர்வாகிகளின் பதவியேற்புடன் சமூக சேவையை தொடர்ந்து முன்னெடுக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஹயக்ரீவர் ராஜ அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 55வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் திருவீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இரவு அலங்கரிக்கப்பட்ட யானை வாகனத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளினார். பின்னர் மேலதளங்கள் முழங்க கோவில் வீதிகளில் சுவாமியின் திருவீதி உலா நடைபெற்றது. வழிநெடுகிலும் பக்தர்கள் சுவாமியை பக்தியுடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.